ஒரு பிரதம மந்திரி ஜன் தன் திட்டம். இந்த பிரதம மந்திரி ஜன் தன் திட்டத்தின் வாயிலாக நாம் தேசத்தின் மிக மிக ஏழ்மையான மக்களை வங்கி முறையோடு இணைக்க விரும்புகிறோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. படிக்காதவர்களை கை நாட்டு என்று கேலி பேசப்பட்டது. காலம் மாறிவிட்டது. கை நாட்டு உங்களுடைய கைரேகை, உங்களுடைய வங்கி. இந்த பீம் உலகினுக்கே ஒரு பெரிய விந்தையாக இருக்கும். நியூ இந்தியா சஸ்தமாக இருக்க வேண்டும். நியூ இந்தியா சக்தி உடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். இந்த நல்ல விருப்பங்களோடு நான் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை 125 கோடி நாட்டு மக்களின் காலடிகளிலே அர்ப்பணித்து வைக்கிறேன். நெடுஞ்சாலை, ரயில் பாதை, விமானப்பாதை, நீர் வழிகள் ஆகியவற்றின் இணைப்பு நாடு முழுவதற்கும் கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது. தேசம் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 5 கோடி குடும்பங்களின் அவல நிலை, அவர்களுக்கு குடியிருக்க வீடு மிகவும் அவசியமானது. சாதாரண எந்த மனிதனுக்கும் ஆசை இருக்கும், ஏக்கம் இருக்கும், சொந்தமாக வீடு வேண்டும் என்று. தேசத்தின் பரம ஏழைக்கும் நாம் ஒரு கூரை அமைத்தளித்தால், அந்த கூரை மூலமாக அவருடைய கனவுகளுக்கு உயிரளித்தால், இந்த உயிர்ப்புடைய கனவுகளோடு தேசம் 2022ஆம் ஆண்டில் புதிய சிகரங்களை எட்டி பிடிக்கும். நண்பர்களே, சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் கழிந்தும் கூட நம்முடைய தேசத்திலே 4 கோடி இல்லங்களின் நிலை என்னவென்றால், அவற்றிலே மின் இணைப்பு ஏதும் கிடையாது. சகோதர சகோதரிகளே, நியூ இந்தியாவிலே கிராமந்தோறும் மட்டும் மின்சாரம் கொண்டு சேர்க்கப்படாது. மாறாக புதிய இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் மின்சார இணைப்பு ஏற்படுத்தப்படும். சகோதர சகோதரிகளே, 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? நமது தாய்மார்களும் சகோதரிகளும் இன்றும் கூட திறந்த வெளியில் மலஜலம் கழிக்க செல்ல வேண்டுமா? நண்பர்களே, நாம் தூய்மை இந்தியாவின் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். 10 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகளை உருவாக்கினோம். இதனால் ஆதாயம் கிராமங்களின் தலித், பிற்படுத்தப்பட்ட, பின்தங்கிய குடும்பங்களின் சகோதரிகளுக்கு அதிகம் ஏற்பட்டது. இன்று இந்திய நாட்டிலே கிட்டத்தட்ட பாதி அளவு வீடுகளின் நிலை தெரியுமா? இந்த வீடுகளிலே குடிநீர் வசதி சுத்தமாக கிடையாது. இனிவரும் நாட்களிலே நாம் ஜல் ஜீவன் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். குடிநீர் துறையிலே கடந்த 70 ஆண்டுகளிலே நடந்த பணிகள் இதைவிட 4 மடங்குக்கு கூடுதலாகவே அடுத்த 5 ஆண்டுகளிலே நாம் செய்தாக வேண்டும்.